ஹலோ. வர பிப்ரவரி 1 2026 சண்டே அன்னைக்கு தைப்பூசம். அதுக்கு நைவேத்தியம் பண்ணி காட்டலான்னு இருக்கேன். அதாவது தேன் தினைமாவும் தான் முருகனுக்கு உகந்த பிரசாதம் தான் எல்லாரும். அந்த தேனும் தினைமாவும் கலந்து ஒரு நைவேத்தியமும், அடுத்து அந்த தினை மாவையும் பாசி பருப்பையும் வச்சு ஒரு அல்வா ஒண்ணு பண்ணி காட்டலான் இருக்கேன் நைவேத்தியத்துக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த தேனும் தினை மாவும் கலந்து வச்சிருவோம். இதுக்கு இந்த தினை மாவு பாருங்க, நான் பேக்கெட்ல கிடைக்கிறது நான் வாங்கிட்டேன். இன்னைக்கு அம்பிகா ஸ்டோர் பாண்டி பஜார்ல கிடைச்சது, நான் வாங்கிட்டேன். 65 rupees 200 grams. நீங்க ஆத்துல பண்றதா இருந்தா தினைய நல்லா கலைஞ்சிட்டு நிழல் உணர்த்தா நம்ம ஃபேனுக்கு அடியில ஒரு 10 நிமிஷம் ஊற போடுங்க போதும். ரொம்ப நேரம் ஊற போடணும்னு கூட அவசியம் இல்லை. அதை கலைஞ்சிட்டு நல்லா ஒரு துணியில போட்டு ஃபேனுக்கு அடியில வச்சு காய்ச்ச உடனே எடுத்து இழுப்பு சட்டியில நல்லா பொடன்னு பொரியும். அந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க, கருகாம கொள்ளாம. அதுக்கப்புறம் அதை மிக்சியில நல்லா அரைஞ்சதுக்கு அப்புறம் அதை சலிச்சு எடுத்துட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன நீங்க இதை லட்டாவும் பிடிக்கலாம், அப்படியே தூளாவும் வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். சிலர் விளக்கேத்துவா, அதே மாவை உருண்டையா இது பண்ணிட்டு நடுவில் திரி போட்டு நெய் விட்டு விளக்கேத்துவா. அவாத்து வழக்கு பிரகாரம் பண்ணுங்க. இன்னைக்கு நான் அது பாருங்க, கடையில தான் இந்த மாவு நான் வாங்கியிருக்கேன். தினை மாவு நல்லா இருக்குது பார்த்தாக்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். வெறும் வானலியில் வறுத்துக்கலாம் இதை. இப்போ டயட்ல இருக்கவெல்லாம் நிறைய திணை தானே சேர்த்துக்கிறா. திணை, கம்பு, சோளம், அந்த மாதிரி நல்லா ஒரு ஃப்ளேவர் வரும். இலுப்பச்சட்டி காஞ்ச உடனே சின்னதாக வச்சுக்கோங்க. நல்லா வாசனை வர வறுக்கணும். நல்ல வாசனை வருது. இப்போதான் போதும். அதை பாருங்க, புகை வர ஆரம்பிச்சுடுத்து. இந்த சவப்பு இருந்தால் போதும், இதை எடுத்துடலாம். இப்போ இந்த சூட்லேயே சும்மா ஒரு சின்ன ஸ்பூனால ஒரு ஸ்பூன் விட்டுருக்கேன் நெய்யை. கொஞ்சம் போகிறோம் ஏலக்காய் பொடி, நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் தேனும் விட்டுக்கலாம். இல்லை ஒரு 1/4 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். இப்படியே மாவாவும் வச்சு அப்படியே நிவேதியம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை இந்த பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா உருட்டி திணை லட்டு வேணா இன்னும் கொஞ்சம் நெய்யை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, போதும். இதே நல்லா பிடிக்க வருது பாருங்க. இப்போ பாருங்க, கடைசியில் அது உதிரியா இருக்கிறது பிடிக்க வரல, சொட்டு நெய்யை விட்டுண்டேன், பிடிக்க வருது பாருங்க. அவ்வளோதான். 4 உருண்டை மீடியம் சைஸ்ல ஒரு குட்டியா ஒரு உருண்டையை பிடிச்சி வச்சிருக்கேன். திணை லட்டு ரெடி. இப்போ அடுத்தாப்புல திணை மாவையும் பாசி பருப்பையும் வச்சு ஒரு அல்வா ஒன்று பண்ணி காட்டலான் இருக்கேன். ரொம்ப சூப்பரா இருக்கும் இது. இப்ப பாருங்க, இதுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன். இது 1/3 கப்பு. இந்த மெஷர்மெண்ட்ல தான் நான் இன்னைக்கு பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இதால ஒரு பயத்தம்பருப்பை எடுத்து என்ன பண்ணோம்னா, லேசா வானிலையில சூடு வர அளவு வறுத்துட்டு, இதை பாருங்க, இந்த மாதிரி நல்லா வேக விட்டு எடுத்துக்கணும். நல்லா கரண்டியாலேயே நான் ஸ்மாஷ் பண்ணியிருக்கேன். அப்படி உங்களுக்கு நெத்தா இருந்தால் மிக்சியில் கூட ஒரு அடி அடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஜலம் இருக்கக்கூடாது. குக்கர்ல எப்படி வேக விட்டு எடுத்துப்பேலோ அந்த மாதிரி. இதுல 1 கப்பு தலை தட்டி எடுத்து அதை வேக வச்சு வச்சிருக்கேன். அதுக்கு இதே கப்புல 2 கப்பு நாட்டு சக்கரை எடுத்துட்டு இருக்கேன். ஏலக்காய், இதுல நல்லா ஒரு 3/4 கப்புக்கு மேல நெய் விடணும். முந்திரி, இந்த திணை மாவு இருக்கு பாருங்க, இது நல்லா 1 டேபிள் ஸ்பூன் வேணும். இதுக்கு இந்த 1/3 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் திணை மாவு. ஃபர்ஸ்ட் இலுப்பச்சட்டி காய்ஞ்சதும் இந்த முந்திரியை வறுத்து எடுத்து வச்சுருவோம். இது வறுபட்டு எடுத்துடுறேன். இப்போ இதுலயே இன்னும் ஒரு ஸ்பூனுக்கு நெய் விட்டுப்போம். இப்போ பாருங்க, என்னன்னா 1 டேபிள் ஸ்பூன் திணை மாவு. இதை நல்லா வறுத்துப்போம். அடுப்பை சின்னதாகவே வச்சுக்கோங்க, தீயாம. இது நல்லா பொரியணும், வாசனை வர செவப்பாட்டம். இது பார்த்தீங்கன்னா நல்லா வாசனை வர செவப்பா எடுத்து. இப்போ அதே மெஷர்மெண்ட் கப்பால 1/2 கப்பு ஜலம். இப்போ அந்த அளந்து வச்ச நெய்லேருந்தே இன்னும் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்போ இந்த வேக விட்டு மசிச்சு நல்லா வச்சுக்க பாருங்க, இந்த பயத்தம்பருப்பு அதில் போட்டுடணும். சப்போஸ் இதில் நிறைய ஜலம் உங்களுக்கு இருந்துட்டா கூட அதை வடித்து ரசத்தில் கூட விட்டுக்கலாம் அன்னைக்கு. இப்போ இது 2ஐயும் நல்லா கலக்கும், நல்லா சேரணும் ஒன்றா. கொஞ்சம் இருக்கட்டும் அது. இப்போ இந்த அளந்து வச்ச வெல்லத்தை அதில் போட்டுடலாம்.
நாட்டு சர்க்கரையே போடுங்க. அதான் உங்களுக்கு ஏதோ கல் மண் இல்லாமல் இருக்கு இல்லையா, டக்குன்னு அப்படியே போட்டுடலாம். இல்லாட்டா அதை மறுபடியும் வடிகட்டி நிறைய ஜலமாயிடும். மறுபடியும் இதில் ஃபில்டர் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நாழி ஆகும் இன்னும் ஆறுத்துக்கு. நான் கலர்லாம் போடல. சப்போஸ் உங்களுக்கு கேசரி கலர், ரெட் கலர் ஏதாவது தேவைன்னா போட்டுக்கோங்க. அப்போ அந்த அல்வா ஸ்ட்ரக்சருக்காக, வேற ஒன்றும் இல்லை, அந்த கலர் கிடைக்கும் இல்லையா. இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய்யை விடுவோம். அந்த அளந்து வச்சுக்கிற நெய்யிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருக்க வேண்டியது அல்வாக்கு. இது மோரார்லெஸ் உங்களுக்கு அசோகா அல்வா டைப் தான். அசோகா அல்வாவில் நம்ம சர்க்கரை போடுறோம், கோதுமை மாவு போடுறோம். இதில் சுவாமி நைவேத்தியத்துக்காக நாட்டு சர்க்கரை போட்டிருக்கு. அது உடம்புக்கு நல்லது இல்லையா, சர்க்கரையை இது பண்ணும்போது. அப்புறம் திணை மாவை போட்டிருக்கோம். அவ்வளோதான் அதில் டிஃப்ரென்ஸ். இதில் இப்போ ஏலக்காய் பொடி கொஞ்சம் போடுறேன். இப்போ பாருங்க, அந்த நெய்யெல்லாம் இப்போ வெளியில் வர ஆரம்பிக்கிறது பாருங்க, மின்னு இருக்க. இந்த ஓரத்தில் அதோ நெய் வெளில வர ஆரம்பிக்கிறது பாருங்க, இதான் பதம். இப்போ இந்த முந்திரியை போட்டுருவோம். இதெல்லாம் அவ்வளோதான், ரெடி. திணை அல்வா இது சுவாமிக்கு ரொம்ப உகந்ததும்பா. நான் அடுப்பை அணைச்சிட போகிறேன். அவ்வளோதான். இந்த திணை அல்வாவை நிறைய நான் திணை போடல, கொஞ்சம் பருப்பும் போட்டு பயத்தம்பருப்பும் போட்டு தான் பண்ணியிருக்கேன். அந்த அசோகா அல்வா அந்த மாதிரி மெத்தட்ல தான் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு இது ரொம்ப ஜோராக இருக்கும். எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது பாருங்க, இந்த 1/3 கப்புக்கே இவ்வளோ கிடைச்சிருக்கு உங்களுக்கு. இவ்வளோட்டு போட்டேன்னா ஒரு சின்ன கரண்டி எடுத்து பண்ணேன்னாலே போதும், எதேஷ்டம் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது கமெண்ட்ல போடுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.